ஹே காய்ஸ், நான் உங்கள் ரெடி சிமிலா 2026 எலெக்ஷன் ரொம்பவே சூடு பிடிக்குதுங்க. அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, 3 கட்சிகளும் அவங்க மக்களோட கவனத்தை இருக்க அவங்க வெளியிட்ட அறிக்கைகள் தான் இதுக்கு காரணம். தமிழ்நாட்டு தேர்தலில் டிஎம்கே மீண்டும் ஆட்சி பிடிக்குமா, இல்லை ஏடிஎம்கே கம்பேக் கொடுப்பாங்களா, இல்லை தமிழ்நாட்டு அரசியலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டுவாக்காரா டிவிகே தலைவர் விஜய்? இத்தனை கேள்வியோடு தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 தேர்தல் நெருங்க 3 பெரிய கட்சிகள் மக்களை கவர முயற்சி செய்கிறாங்க. ஒரு பக்கம் டிஎம்கே, மற்றொரு பக்கம் ஏடிஎம்கே. இப்போ புதுசாக வந்திருக்க என்ட்ரி கொடுத்துருக்க டிவிகே தலைவர் விஜய். இந்த தேர்தலை விஜய் கேம் சேலஞ்சர் ஆக போகிறாரா, பழைய கட்சி தான் மீண்டும் ஆட்சி பிடிக்க போகுதுன்னு விஜய் என்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்தாரோ அதுலேருந்து தமிழ்நாட்டு அரசில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுருக்குங்க. அதை தவிர்க்கவும் முடியாது. அவருடைய கட்சி டிவிகே 2020 தேர்தலை சந்திக்க தயாராகிட்டு இருக்காங்க. ஓட்டை ஸ்பிரிட் பண்ணுவாரா அல்லது நேரடியாக பவருக்கு வருவாரா, இதுதான் தற்போது ட்ரெண்டிங்கில் இருக்க டாபிக். மற்றொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை அரசு பல்வேறு ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்காங்க. உதாரணமாக 8000 ரூபா கூப்பன் ஸ்கீமை போன்ற அறிவிப்புகள் மக்களிடையே பெரிய ஏற்பட்டிருக்குது. எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இரண்டாவதாக ஏடிஎம்கே இந்த விஷயத்தை கடுமையாக விவாதம். அது என்னன்னு கேட்டால், கூப்பன் வேணாங்க, நேரடியாக 10,000 ரூபா கேஷை மக்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டுன்னு சொல்லிடுறாங்க. நடுவிலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி இவர் அறிவித்த சில ஸ்கீமை பற்றியும் இவரோட லேட்டஸ்ட்டை பற்றியும் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் அவங்க பக்கத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டுன்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை முன்னாடி வைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த 2020 ஜெயிப்போரா, இல்லை ஆப்போசிட் எதிர்கட்சியான ஏடிஎம்கே கம்பேக் கொடுப்பாங்களா? இதெல்லாம் தாண்டி என் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி தாங்க. 2026 யாரை ஆட்சி பிடிப்பாங்க? டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, அல்லது விஜயின் டிவிகேவா? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.